வணக்கம். பொங்கல் தொகுப்புக்கு பதில் இந்த ஆண்டு ரேஷன் கார்டுகளுக்கு 750 ரூபாய் வங்கி கணக்கில் செலுத்தப்படும் என முதல்வர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். புதுச்சேரியில் பொங்கல் தொகுப்புக்கான ஆரம்ப கட்ட பணிகள் ஏதும் நடக்கவில்லை. பொங்கல் பொருட்கள் வழங்க அரசு திட்டமிட்டாலும் அதற்கு அனுமதி பெற்று டெண்டர் கோரி பொருட்களை பெற்று விநியோகிக்க போதிய கால அவகாசம் இல்லை. எனவே இந்த ஆண்டும் பொங்கல் தொகுப்புக்கு பதிலாக பணம் வழங்க அரசு முடிவு செய்துள்ளது. இது தொடர்பாக முதல்வர் ரங்கசாமி செய்தியாளர்களிடம் கூறுகையில், கடந்த ஆண்டை போலவே இந்த ஆண்டும் ரேஷன் கார்டுக்கு ரூபாய் 750 பயனாளிகளின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட உள்ளது என்றார். அதனைத் தொடர்ந்து பொங்கல் தொகுப்பிற்கு பதிலாக 750 ரூபாய் கவர்னர் நிதித்துறையின் ஒப்புதல் பெற்று அனைத்து ரேஷன் கார்டுகளிலும் வரவு வைப்பதற்கான கோப்பு பணிகளில் குடிமைப் பொருள் வழங்கல் துறை இறங்கியுள்ளது. புதுவை பொதுப்பணித்துறையில் பணி நியமனம் செய்யப்பட்டுள்ள 168 பேருக்கு பணி நியமன ஆணைகளை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதல்வர் ரங்கசாமி ஆகியோர் வழங்கினர். இளநிலை பொறியாளர் மேற்பார்வையாளர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கும் விழா புதுச்சேரி கருவடிக்குப்பம் காமராஜர் மணிமண்டபத்தில் நடைபெற்றது. விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதல்வர் ரங்கசாமி ஆகியோர் பங்கேற்று 99 இளநிலை பொறியாளர்கள், 69 மேற்பார்வையாளர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினர். தொடர்ந்து ஒருங்கிணைந்த குடிநீர் இணைப்பு, கணக்கீடு, வரி கட்டண வசூல் இணையதள சேவையையும் அவர்கள் தொடங்கி வைத்தனர். தொடர்ந்து விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, புதுவையில் அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளால் படிப்படியாக அனைத்து துறைகளிலும் காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டு வருகின்றன. பிற துறைகளில் உள்ள காலி பணியிடங்களும் விரைவில் நிரப்பப்படும் என்றார். இந்நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், தலைமை செயலர் சரத் சௌஹான் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். புதுச்சேரியில் ஸ்கிரப் டைபஸ் நோய் அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக டாக்டரை அணுகி சிகிச்சை மேற்கொள்ள சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. புதுவை சுகாதாரத்துறை இயக்குனர் ரவிச்சந்திரன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தமிழகத்தில் ஸ்கிரப் டைபஸ் நோய் பரவி வருகிறது. இந்நோய் புதுச்சேரி மாநிலத்தில் பரவுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உள்ளதால் சுகாதாரத்துறை போதிய விழிப்புணர்வு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. தற்பொழுது குளிர்காலம் என்பதால் இந்த நோய் அதிகம் பரவ வாய்ப்பு உள்ளது. ஸ்கிரப் டைபஸ் என்பது ஒரு வகை ஒட்டுண்ணி கடியால் ஏற்படுகின்ற காய்ச்சல். இது ஓரியன்ஷியா சுட்சகமுசி என்னும் பாக்டீரியாவால் ஏற்படுகிறது. இந்த நோய் தொற்றுக்குள்ளான உண்ணிகள் மனிதர்களை கடிக்கும் போது பரவுகிறது. ஒருவரோடு ஒருவர் உரையாடுதல், கட்டி அணைத்தல், தொடுதல், இருமல், தும்மல் போன்றவற்றால் பரவுவது இல்லை. இந்த நோய் தொற்று பூனை, நாய், எலி போன்ற மனிதர்களிடம் நெருங்கி வாழும் உயிரினங்களுக்கு பரவும். செல்ல பிராணிகளுக்கு இந்த தொற்று ஏற்பட்டாலும் கூட மனிதர்களுக்கு பரவ வாய்ப்புள்ளது. இந்த உண்ணிகள் கடித்த 14 நாட்களில் காய்ச்சல், குளிர், நடுக்கம், சோர்வு, உடல்வலி, இருமல், உடல் முழுவதும் நெறிகட்டி கொள்ளுதல் போன்றவை ஏற்படும். இதை கவனிக்காமல் விட்டுவிட்டால் 2வது வாரத்தில் நுரையீரல் தொற்று, நிமோனியா, கோமா, பதட்ட நிலை, திடீர் சுவாச செயலிழப்பு, கல்லீரல் பாதிப்பு, மஞ்சள் காமாலை, மூளை காய்ச்சல் ஏற்படும். கல்லீரல், சிறுநீரகம் உள்ளிட்ட முக்கிய உறுப்புகள் செயலிழந்து மரணம் அடையும் வாய்ப்பு 30% வரை உள்ளது. இந்த நோய் அறிகுறி இருப்பவர்களுக்கு உண்ணி கடித்த இடத்தில் நெருப்பால் சுட்டது போல கருப்பு நிறத்தில் உலர்ந்து போன நீள்வட்ட புண் உண்டாகும். இதற்கு எஸ்கர் என்று பெயர். காய்ச்சலோடு சேர்த்து உண்ணி கடித்ததற்கான புண் இருந்தால் உடனடியாக டாக்டரை அணுக வேண்டும். இது பாக்டீரியா தொற்று என்பதால் அரசு மருத்துவமனைகளில் கொடுக்கப்படும் மாத்திரைகள் மூலமாகவே முழுமையாக குணப்படுத்த முடியும். வீட்டிலேயே காலதாமதம் செய்யாமல் விரைவாக சென்று சிகிச்சை பெற வேண்டும். முதியவர்கள், கட்டுப்பாடற்ற நீரிழிவு நோய் இருப்பவர்கள், ஊட்டச்சத்து குறைபாடு உடையவர்கள், இதய நோய், சிறுநீரக நோய், கல்லீரல் நோய் போன்ற இணைய நோய் இருப்பவர்களுக்கு இந்த விளைவுகளை ஏற்படுத்தும். உடனடியாக சிகிச்சை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் என்று அவர் கூறியுள்ளார். மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலம் முத்தியால்பேட்டை தொகுதியை சேர்ந்த 150 முதியோர், விதவை, கணவரால் கைவிடப்பட்ட மகளிர்களுக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் மாதாந்திர உதவித்தொகை பெறும் அரசாணை வழங்கினார். புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலம் முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட முதியோர், விதவை, கணவரால் கைவிடப்பட்டோர் என 150 பயனாளிகளுக்கு மாதாந்திர உதவித்தொகை பெறும் அரசாணை வழங்கும் நிகழ்ச்சி முத்தியால்பேட்டை முருகன் திருமண மண்டபத்தில் இன்று நடைபெற்றது. துறை அதிகாரிகள் முன்னிலையில் நடைபெற்ற விழாவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் தலைமை தாங்கி பயனாளிகளுக்கு மாதாந்திர உதவித்தொகை பெறும் அரசாணை வழங்கி சிறப்பித்தார். தொடர்ந்து விழாவில் பேசிய பிரகாஷ்குமார் எம்எல்ஏ, முத்தியால்பேட்டை தொகுதியில் பல்வேறு வளர்ச்சி பணிகளை மேற்கொண்டாலும் முதியோர், விதவை மற்றும் கணவரால் கைவிடப்பட்ட மகளிர்களுக்கு
மாதாந்திர நிதி உதவி வழங்குவது மனதிற்கு பெரும் மகிழ்ச்சியை தருவதாக தெரிவித்தார். சேச்சி சட்டமன்ற உறுப்பினர் என என்னை புறத்தள்ளாமல் அரவணைப்போடு முத்தியால்பேட்டை தொகுதி மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்குவதற்கு உறுதுணையாக இருக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள் மற்றும் சக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு நன்றி தெரிவித்தார். முதலமைச்சர் ரங்கசாமி ஆட்சியில் இருக்கும் போதெல்லாம் முதியோர் உதவித்தொகையை உயர்த்தி தருவார் என்றும், முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையிலான அரசு ஒரு அற்புதமான அரசு என புகழாரம் சூட்டினார். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பயனாளிகளுக்கு அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அதிகாரிகள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் மோட்டார் சைக்கிள்களை திருடிய தமிழக வாலிபரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து 3 மோட்டார் சைக்கிள்களை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி திருபுவனை அருகே உள்ள களித்திருத்தால்குப்பம் VK நகரை சேர்ந்தவர் ரகு கூலி தொழிலாளி நேற்று முன்தினம் தனது வீட்டில் நிறுத்தியிருந்த மோட்டார் சைக்கிளை காணவில்லை என்று திருபுவனை காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். இந்நிலையில் சப் இன்ஸ்பெக்டர் குமாரவேலு தலைமையிலான போலீசார் மதகடிப்பட்டு மேம்பாலம் அருகில் நேற்று இரவு தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது அந்த வழியாக குடிபோதையில் மோட்டார் சைக்கிளில் வேகமாக சென்ற நபரை பிடித்து விசாரணை நடத்தினர். அப்பொழுது அவர் ஓட்டி வந்தது களித்தீர்த்தாக்குப்பத்தில் திருடிய மோட்டார் சைக்கிள் என்பது தெரிய வந்தது. அதனைத் தொடர்ந்து விசாரணை நடத்தியதில் விழுப்புரம் மாவட்டம் மருதூர் வெங்கடேசன் என்பதும், புதுச்சேரி ஒதியஞ்சாலை ரெட்டியார்பாளையம் ஆகிய பகுதிகளில் 2 மோட்டார் சைக்கிள் திருடியதாக ஒப்புக்கொண்டார். திருடிய மோட்டார் சைக்கிளை விழுப்புரம் அருகே உள்ள கீழ்பெரும்பாக்கம் பகுதியை சேர்ந்த மெக்கானிக் அஜித் என்பவரிடம் விற்றதாகவும் விசாரணையில் தெரிய வந்தது. அதனைத் தொடர்ந்து திருபுவனை போலீசார் அஜித்தை கைது செய்து அவரிடமிருந்து 2 மோட்டார் சைக்கிள்களை கைப்பற்றினர். திருடு போன 3 மோட்டார் சைக்கிள்களை கைப்பற்றி இருவரையும் கைது செய்து குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். கைது செய்யப்பட்ட வெங்கடேசன் மீது புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதியில் மோட்டார் சைக்கிள் திருடிய வழக்கில் 15 வழக்குகள் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மங்களம் தொகுதிக்குட்பட்ட மணக்குப்பத்தில் சுத்தமான குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மங்களம் தொகுதி மணக்குப்பம் கிராமத்தில் 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்களுக்கு அங்குள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மூலம் குடிநீர் விநியோகம் செய்யப்படுகிறது. இந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டி 40 ஆண்டுகளுக்கு மேல் ஆவதால் தொட்டியின் மேல் பகுதியில் சிமெண்ட் காரை பெயர்ந்து இரும்பு துருப்பிடித்து குடிநீரில் கலக்கிறது. இந்த குடிநீரை மக்களுக்கு விநியோகம் செய்யப்படுவதால் பொதுமக்களுக்கு தொற்று நோய் ஏற்படும் அபாயம் உள்ளது. நாளுக்கு நாள் மேல்நிலை தொட்டி வலுவிழந்து வருவதால் எந்த நேரமும் இடிந்து விழும் அபாயம் உள்ளது. குழாய் உடைந்து குடிநீருடன் கழிவுநீர் கலக்கிறது. எனவே சேதமடைந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியினை புனரமைத்து சுத்தமான குடிநீர் வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென குறிப்பிடப்பட்டுள்ளது. சாலைகள் முழுவதும் சீரமைத்த பிறகு டோல்கேட் திறக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கெங்கராம்பாளையம் டோல்கேட் அலுவலகத்தை விவசாயிகள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். விழுப்புரம் நாகப்பட்டினம் 4 வழி சாலை பணிகள் நடைபெற்று வருகிறது. அதற்காக மதகடிப்பட்டு, திருபுவனை, திருவண்டார்கோவில், கண்டமங்கலம் ஆகிய பகுதிகளில் மேம்பாலங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் கண்டமங்கலம் பகுதியில் மேம்பால பணிகள் ஒரு பக்கம் முடிந்து வாகனங்கள் சென்று வருகின்றன. இன்னொரு பக்கம் பணிகள் முடிந்து சாலை திறக்கப்பட்டது. இந்நிலையில் திருவண்டார்கோவில், மதகடிப்பட்டு பகுதிகளில் மேம்பாலத்தில் விரிசல் காரணமாக போக்குவரத்து தடை செய்யப்பட்டு சீரமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. அதேபோல திருபுவனை பகுதியில் ஒருபுறம் சர்வீஸ் சாலை அமைக்கப்படாமல் உள்ளது. கெங்கராம்பாளையம் பகுதியில் டோல்கேட் அமைக்கப்பட்டு சோதனை ஓட்டம் நடந்து வந்தது. அதனைத் தொடர்ந்து நேற்று டோல்கேட் திறக்கப்படும் என்று அறிவிப்பு வெளியாகி இருந்தது. ஆனால் அறிவித்தபடி டோல்கேட் திறக்கப்படவில்லை. இந்நிலையில் விழுப்புரம் மாவட்ட அனைத்து விவசாயிகள் சங்கம் மற்றும் விவசாயிகள் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் டோல்கேட் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்ட அனைத்து விவசாயிகள் சங்க தலைவர் கலியவரதன், விவசாயிகள் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் முருகையன், பொது செயலாளர் ரவி ஆகியோர் தலைமை தாங்கினர். பொருளாளர் ஜெயராமன், விழுப்புரம் மாவட்ட அனைத்து விவசாயிகள் சங்க பொருளாளர் நாகராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விவசாயிகள் ஒருங்கிணைப்பு குழு துணை தலைவர்கள் ராமகிருஷ்ணன், பாஸ்கர், துணை செயலாளர்கள் ஜெயகோபி, ஆதிமூலம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து அனைத்து பிரதிநிதிகளும் டோல்கேட் முன் நின்று கோரிக்கைகளை வலியுறுத்தி முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர்.
பின்னர் அலுவலகத்திற்கு உள்ளே சென்று அதிகாரிகளை சந்தித்து எங்களுக்கு விழுப்புரம் புதுச்சேரி செல்வதற்கு தனியாக சர்வீஸ் சாலை அமைக்க வேண்டும், சாலைகள் முழுவதும் சீரமைத்த பிறகு டோல்கேட் திறக்க வேண்டும் என வலியுறுத்தினர். இதுகுறித்து தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த வளவனூர் காவல் நிலைய சிறப்பு உதவி சப் இன்ஸ்பெக்டர் ஐயனாரப்பன் விவசாய சங்கங்களின் பிரதிநிதிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். தொடர்ந்து அனைத்து விவசாய சங்க பிரதிநிதிகளும் கலைந்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் குறித்த 3 நாட்கள் திறன் மேம்பாட்டு பயிற்சி துவக்க விழா நடந்தது. புதுச்சேரி டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்டக்கல்லூரி, இந்திய அரசின் நுகர்வோர் விவகாரங்கள், உணவு மற்றும் பொது விநியோக அமைச்சகத்துடன் இணைந்து மாநிலம் மற்றும் மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தின் தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்களுக்காக நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 2019 குறித்து 3 நாள் திறன் மேம்பாட்டு பயிற்சி முகாம் தொடக்க விழா நேற்று தனியார் ஓட்டலில் நடந்தது. இம்முகாமிற்கு சிறப்பு விருந்தினர்களாக புதுச்சேரி சபாநாயகர் செல்வம், சட்டத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், கல்யாண சுந்தரம் எம்எல்ஏ ஆகியோர் கலந்து கொண்டு பயிற்சி முகாமை தொடங்கி வைத்தனர். இம்முகாம் 3ஆம் தேதி முதல் 5ஆம் தேதி வரை நடக்கிறது. இதில் தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, புதுச்சேரி மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் இருந்து நுகர்வோர் நீதிமன்ற தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். போபால் தேசிய சட்ட பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் விஜயகுமார், டாக்டர் அம்பேத்கர் சட்டக்கல்லூரி முதல்வர் சீனிவாசன் மற்றும் புதுச்சேரி நுகர்வோர் நீதிமன்ற உறுப்பினர்கள், சட்டக்கல்லூரி மாணவ மாணவிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அரசு ஊழியர்களின் ஆரோக்கியம் நிர்வாகத்தின் முதுகெலும்பு என்று கவர்னர் கைலாஷ்நாதன் கூறினார். தமிழ்நாடு புதுச்சேரி கிளை தலைமை கணக்கு தணிக்கை அலுவலகம் சார்பில் ஊழியர்களுக்கான கண் பரிசோதனை முகாம் குமரகுரு பள்ளத்தில் உள்ள கணக்கு மற்றும் கருவூலகத்துறை இயக்குநரகத்தில் நடந்தது. தலைமை கணக்கு தணிக்கை அதிகாரி ஆனந்தன் வரவேற்று பேசினார். முகாமை கவர்னர் கைலாஷிநாதன் தொடங்கி வைத்தார். அப்போது அவர் பேசுகையில், நிதி அமைப்புகளின் திறமையான செயல்பாடு, வெளிப்படை தன்மையை உறுதி செய்தல் மற்றும் பொது நிதி நிர்வாகத்தில் பொறுப்புகளை செய்தல் ஆகியவற்றில் கணக்கு மற்றும் கருவூலத்துறை சிறப்பாக செயல்படுகிறது. இங்கு பணிபுரிபவர்களின் ஆரோக்கியம் மிகவும் முக்கியமானது. நமது செயல்பாடுகளுக்கு நல்ல கண் பார்வை அவசியம். அப்படி இருந்தால்தான் நமது பொறுப்புகளை சிறந்த முறையில் நிறைவேற்ற முடியும். கண்கள் நம்மை சுற்றியுள்ள உலகத்திற்கான ஜன்னல் மட்டுமல்ல, எதிர்காலத்திற்கான ஜன்னல். அரசு ஊழியர்களின் சுகாதாரம் மற்றும் ஆரோக்கியம் நிர்வாகத்திற்கு முதுகெலும்பாக உள்ளது. 45 வயதிற்கு மேற்பட்டவர்கள் அனைவரும் அடிக்கடி மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். இவ்வாறு கவர்னர் பேசினார். இந்நிகழ்ச்சியில் முதுநிலை கணக்கு தணிக்கை அதிகாரி சுகேந்திரன், புதுவை கணக்கு மற்றும் கருவூலத்துறை இயக்குநர் உதயசங்கர் உள்பட பலர் கலந்து கொண்டனர். முத்தியால்பேட்டை ஓம் சக்தி கோவிலில் பூச்சி பொருட்களை திருடிய வாலிபரை போலீசார் கைது செய்தனர். முத்தியால்பேட்டை காவல் நிலையம் எல்லைக்குட்பட்ட வசந்தம் நகர் அருகே ஓம் சக்தி ஆலயம் அமைந்துள்ளது. கடந்த மாதம் கோவிலில் இருந்த பூஜை பொருட்கள் திருடு போனதாக கோவில் நிர்வாகிகள் முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்த நிலையில் இன்ஸ்பெக்டர் தனசேகர் தலைமையிலான போலீசார் முத்தியால்பேட்டை மணிகுண்டு அருகே வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது அந்த வழியாக இருசக்கர வாகனத்தில் வேகமாக வந்த நபரை மடக்கி பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். அவர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்ததால் சந்தேகமடைந்த போலீசார் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டதில் ஓம் சக்தி கோயிலில் தனது கூட்டாளியுடன் சேர்ந்து பூஜை பொருட்களை திருடிய லாஸ்பேட்டையை சேர்ந்த ராஜ்குமார் என்பது தெரிய வந்தது. இதனை அடுத்து அவரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து ரூபாய் 6000 மதிப்புள்ள பூஜை பொருட்களை பறிமுதல் செய்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள அவரது கூட்டாளியை தேடி வருகின்றனர். புதுவையில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகையாக ரூபாய் 2000 வழங்க வேண்டும் என காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் கட்சி தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த வைத்திலிங்கம் எம்பி, புதுவையில் பேருந்து கட்டண உயர்வு, பெட்ரோல் டீசல் உயர்வு ஆகியவற்றை மக்களுக்கு புத்தாண்டு பரிசாக மாநில அரசு வழங்கியுள்ளது. மழை பாதிப்புகளுக்கு புதுவை அரசு கோரிய ரூபாய் 645 கோடி நிதியை மத்திய அரசு இதுவரை வழங்கவில்லை. மத்திய அரசிடம் முதல்வர் நிதியை கேட்டு பெற வேண்டும். பெட்ரோல் டீசல் விலை உயர்வை மாநில அரசு திரும்ப பெற வேண்டும். பேருந்து கட்டணத்தையும் குறைக்க வேண்டும் என்றார். எரிபொருள் விலையேற்றத்தை குறைக்காவிட்டால் காங்கிரஸ் சார்பில் போராட்டம் நடத்தப்படும் என்றும், தமிழகத்தில் 2000 ரூபாய் வழங்கப்படுவது போல புதுவையிலும் பொங்கல் பரிசு தொகையாக 2000 ரூபாய் வழங்க வேண்டும் என கூறினார். வீட்டில் இருந்தபடி அதிக பணம் சம்பாதிக்கலாம் என கூறி புதுவை நபர் உட்பட 6 பேரிடம் 2.78 லட்சம் மோசடி செய்யப்பட்டுள்ளது. இது குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.
புதுச்சேரி மூலகுளம் பகுதியை சேர்ந்தவர் அரவிந்த். இவரை மர்ம நபர் தொடர்பு கொண்டு வீட்டில் இருந்தபடி பகுதி நேரம் வேலைவாய்ப்பு மூலம் அதிக பணம் சம்பாதிக்கலாம் என கூறியுள்ளார். இதனை நம்பி அரவிந்தும் மர்ம நபருக்கு ரூபாய் 1.51 லட்சத்தை அனுப்பியுள்ளார். பின்னர் அவருக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை முடித்தும் சம்பாதித்த பணத்தை அவரால் எடுக்க முடியவில்லை. அதன் பிறகே அவர் மோசடி கும்பலிடம் ஏமாந்தது தெரிய வந்தது. இதேபோல காரைக்காலை சேர்ந்த தாமரை செல்வன் என்பவரும் ரூபாய் 97,000 மோசடி கும்பலிடம் இழந்துள்ளார். மேலும் முத்தியால்பேட்டை பகுதியை சேர்ந்த கனிமொழி என்பவர் குறைந்த வட்டியில் பணம் கிடைக்கும் என்பதை நம்பி மர்ம நபரிடம் ரூபாய் 17,000 இழந்துள்ளார். காமராஜர் நகரை சேர்ந்த ஸ்டீபன் ரூபாய் 4,000, தென்றல் நகரை சேர்ந்த ஜனார்த்தனன் 4,000 மற்றும் ஒதியஞ்சாலை நந்தினி 5,000 என மோசடி கும்பலிடம் ஏமாந்துள்ளனர். பாதிக்கப்பட்டவர்கள் மொத்தமாக ரூபாய் 2.78 லட்சத்தை மோசடி கும்பலிடம் ஏமாந்துள்ளனர். இது குறித்து பாதிக்கப்பட்டவர்கள் தனித்தனியாக புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். அதன் அடிப்படையில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். எவ்வளவுதான் ஒருபுறம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினாலும் மறுபுறம் தினமும் ஏமாந்து வருபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.